அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ரம்லான் மாதம் முடிந்து விட்டது. நான் ஓப்பனா ஒரு சேலஞ்ச் பண்றேன். தர்கா போகக்கூடியவர்களுக்கு, இந்த ரம்லான்ல நீங்க நோன்பு வச்சு கண்டிப்பா சொல்றேன், அல்லாஹ் பாதுகாத்ததை தவிர, நீங்க கண்டிப்பாக தர்கா பக்கமே போயிருக்க மாட்டீங்க. ஏன்? அல்லாஹ் தான் நம்ம வழிபடணும். நோன்பு அவனுக்கு தான் வைக்கிறோம். அவனிடத்துல தான் நம்ம துஆ கேட்டிருப்போம். குர்ஆன ஓதியிருப்போம். தொழுதிருப்போம். ஆனா, தர்கா பக்கம் அந்த மாசம் போயிருக்கவே மாட்டோம். ஏன்? இதுதான் ஒரு உண்மையான மூமினுடைய வழிமுறையாகும். நார்மல் டேஸ்லயும் நம்ம இப்படி தான் இருக்கணும். தர்கால போயிட்டு அங்க இருக்கக்கூடியவர்கிட்ட நம்ம கேட்கக்கூடாது. எப்படி நோன்பு டைம்ல அந்த மாசத்துல அல்லாஹ் இடத்துல கை ஏந்துறோமோ, அல்லாஹ் கிட்ட மட்டும் தான் எல்லா டேஸ்லயும் கை ஏந்தணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், நான் எப்படிப்பட்ட பாவத்தையும் மன்னிப்பேன். ஆனா ஷிர்க் இணை வைப்பத கண்டிப்பா நான் மன்னிக்கவே மாட்டேன். தர்கா போகக்கூடியவர்கள் என்ன செய்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அவுலியா கிட்ட, இறைநேசர் கிட்ட அவங்க மூலியமாக துஆ கேட்கிறாங்க. இதுவும் ஷிர்க் தான் ஆகும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க எது கேட்டாலும் துஆ அல்லாஹ் கிட்ட கேளுங்க. அதற்கான நான் பதில் அளிக்கிறேன். உங்களுடைய பிடாரி நரம்புல நான் உங்க கூட பக்கத்துல இருக்கிறேன்றான். அப்படிப்பட்ட இறைவனிடத்துல நீங்க கேட்காம, ஏன் நீங்க தர்கால போயிட்டு அந்த நேசர்கிட்ட, இறைநேசர்கிட்ட கேட்கிறீங்க? அல்லாஹு அக்பர்! அல்லாஹு அக்பர்! இது ஷிர்க் ஆகும் நண்பர்களே. முடிஞ்ச அளவுக்கு தர்கா போகக்கூடிய உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் இருந்தாங்கன்னா, இத அதிகமாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மூலியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கு ஹிதாயத் குடுத்தானா, அவங்க நேர்வழி அடைஞ்சாங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் அந்த நன்மை அளிப்பானாக. நண்பர்களே, ஒண்ணே ஒண்ணு தான் தர்கா போகக்கூடியவர்களுக்கு கடைசியா நான் சொல்றேன். நீங்க இந்த நிலையிலே மரணிச்சிட்டீங்கன்னா, அல்லாஹ் கண்டிப்பாக ஷிர்க்கை, இணை வைப்பை மன்னிக்கவே மாட்டான். அவன் நாடினால் மட்டும் தான் மன்னிப்பான். எனவே முழிச்சிடுங்க. தர்கா பக்கம் போகாதீங்க. தர்கால போயிட்டு துஆ கேட்காதீங்க. அல்லாஹ்விடத்தில் மட்டும் கேளுங்க. மௌத்தாமோது கலிமா சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மளுக்கு தரணும்னா, அல்லாஹ் ஒருவன மட்டும் தான் வரணும். இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும்.